மதி, நான் விருகம்பட்டியிலேருந்து வரேன். ஓ அப்படியா, எந்த கோர்ஸு? ஈஸி. ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். சரி, உனக்கு பிடிச்சதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்லை, எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம். எங்கள் அப்பா என்னை படிக்க தான் அமைச்சிருக்காரு. அதை சொல்ல தான் இப்போ போகிறேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா நீங்கள்? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எனக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்குது. அதை நான் இப்போதைக்கு எதுவும் டைவர்ட் ஆகிறதா இருக்கு. உன் லைஃப் வேறு, என் லைஃப் வேறு. என் அப்பா என்னை கஷ்டப்பட்டு விதை நெல்லெல்லாம் விற்று இங்கே சேர்த்துருக்காரு. நமக்குள்ளே இதெல்லாம் செட் ஆகுது. என் கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துக்கு வரவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஸோ நான் மட்டும்தான் இங்கே சமாளித்து போய் அவங்கள காப்பாற்ற முடியும். அதனால என் மனசை நான் டைவர்ட் பண்ண விரும்பலை. எங்கள் வீட்டில் ஒரு லைட் கூட கிடையாது. ஒரு சின்ன லைட் வச்சு தான் படிப்பேன். அதனால உயிரை கொடுத்த அன்னை கயிறாய் கிடப்பாளோ, எலும்பை கொடுத்த தந்தை நரம்பாய் கிடப்பாரோ, நல்லூர் முருகன் கோயில் மணியில் நல்ல சேதி வருமோ. I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall. இதாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. ஒரு பொண்ணுக்கு, அதுவும் முக்கியமாக கிராமத்துலேருந்து வர பொண்ணுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அவள் தான் சொந்த காலால் நின்று அவள் உழைச்சி இன்றைக்கி வந்து நின்று இருக்கா. அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கிராமத்திலே இவள் ஒருத்தி மட்டும் படித்து இன்றைக்கி அவள் இடத்துல நின்றுருக்கா. இன்ஃபோசிஸ் அப்படின்றது இங்கே இருக்க பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் சேரணும்னு பல கனவோடு வருவாங்க. அந்த கனவை அவன் தான் சொந்த காலால் நின்று எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவள் வந்து இன்றைக்கி முன்னேறா அப்படின்னா அது அவளோட உழைப்பால் மட்டும்தான் முடியும். உழைப்புலனால மட்டும்தான் அவன் வந்து இன்றைக்கி வந்து இங்கே நின்று இருக்கா. ஸோ மதி என்ன சொல்ல விரும்புகிறா பார்த்தீங்கன்னா, வாட் ஐ வாண்ட் யங் உமன் அண்ட் கேர்ள்ஸ் டு நோ இஸ் யூ ஆர் பவர்ஃபுல் அண்ட் யோர் வாய்ஸ் மேட்டர்ஸ்.